சும்மா பொதுவா ஒரு கதை சொல்றேன்டா. ஒரு 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 வீட்டை ஒரு ரூம் ஒன்று இருக்கேன்னு வைங்களேன். அந்த ரூமுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டில், மேசை, எந்த சாமானுமே இல்லை. ரூம் மட்டும்தான் இருக்கு. சரியா? அப்ப நாங்க என்ன செய்வோம், ராபி அனுப்புவோம் முதல் ரூமுக்கு. ராபி அனுப்பி ராபி அந்த ரூமுக்கு போய் என்ன இருக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்றோட இப்ப ராபி போறாரு. இப்ப எங்க நிக்காரு ராபி? ரூமுக்கு நிக்காரு. மபாரிஸ் வெளியே நின்று சத்தம் போட்டு கேட்காரு, ராபி ரூமுக்கு போனீங்களே, ரூமுக்கு நெருக்கி என்றோட இப்ப ராபி என்ன பதில் சொல்றாரு? ஒன்றுமே இல்லைங்க. மபாரிஸ் சொல்றாரு வெளியே நின்றுட்டு, ராபி அப்படி செல்லாங்க, ஒன்றுமே இல்லை என்று நீங்க நினைக்கைதான் உங்களை அனுப்பினா. நீங்க போய் இருந்து இருங்க, இருந்துக்கிட்டு பாருங்க. நீங்க அந்த ரூமுக்கு நீங்க இருப்பீங்க என்று சொல்லி இப்ப இப்ப பபாரி சொல்றாரு, நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு இருப்பீங்க. இப்ப இப்ப இதுல எதுக்குள்ள எது சரியண்டா ரெண்டுமே சரிதான். ஏன்னா ஒசாது சொல்றாங்க, ஈமானை எடுத்துக்கொள்ள என்னையா அடுத்த வரி எங்கிருந்தோ ஏன் அப்படி எழுதின? எங்க இருந்தே தெரியுது. எங்கிருந்தோ நீங்க இப்ப நான் மபாரிசிட்ட கேட்க எங்க இருந்து வாருங்க என்று கேட்டா மபாரிசி எனக்கு பதில் சொல்றீங்க, நான் எங்கே இருந்து வாரேன் என்றா இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறேன்? எங்க இருந்தாருன்றே தெரியுது இல்ல அவருக்கு. அவருக்கு எங்கிருந்தோ என்றா எங்க இருந்தாரு என்று தெரிஞ்சிருந்தா அவரு இங்க இருந்துதான் வாராரு ஈமான எடுக்க என்றுதான் எழுதும். அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை எடுக்க வாரேன் என்று மபாரி சென்னோன்னு நான் மபாரிட்ட கேட்கேன், எங்க இருந்து வாரீங்க கேட்கேன். கேட்டோடனே நான் இங்க பொருள் இல்லை, உங்கள்கிட்ட இந்த பொருள் எடுக்க நான் கொழும்புல இருந்து வாரேன். ரெண்டா இப்ப நீங்க எங்க இருந்து வாரீங்க, எங்க வந்திருக்கிறீங்க, எங்க அதை எடுக்கலாம், எல்லாம் தெளிவா இருக்கா இல்லையா? இப்ப எங்கிருந்தோ வாரனா ரெண்டா இப்ப நான் இந்த பொருளை எடுக்கிறதுக்கு, இந்த ஈமானுங்கிற இந்த பொருளை எடுக்கிறதுக்கு மபாசி எங்க இருந்து வந்திருக்காரு என்று ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? அப்ப ஈமான எடுக்க வந்த இடத்தில சரியா இந்த எடுக்க எங்கிருந்து வந்தேன் என்கிற ஒரு கேள்வி ஒன்று வருமா இல்லையா? எங்கிருந்து வந்தேன் நான், அதற்குள்ள நான் என்ன செய்யறேன், அந்த நிலையிலிருந்து வந்திருக்கேன். அப்படித்தானே வரும். எங்கிருந்தோ எங்கக்குள்ள அந்த நிலையிலிருந்து வந்திருக்கேன். அப்ப அந்த நிலையில இருந்து நான் வந்திருக்கேன் எங்கக்குள்ள. இப்ப நான் அந்த நிலையில எங்க இருந்தேன் என்று எனக்கு அதை எடுக்க வந்திருக்கேனா, இல்ல அங்க நான் இல்ல இனித்தான் இருக்கேன் என்றதை எடுக்க வந்திருக்கேனா? சொல்ல ஆழமாடுங்க. எங்கிருந்தோ ஈமான எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோங்கிற சொல்லுல எங்கே இருந்து வந்திருக்கிறீங்கிற விஷயமும் இருக்கு. எங்கே இல்லாம வந்தேன்ற விஷயம் இல்லை, எங்கிருந்தோ வந்திருக்கிறீங்க. ஆனா இப்ப விஷயம் என்ன, எங்க இருந்து வந்தேன்றது இல்லையா? எங்கிருந்தோ என்கிற அந்த சொல்லுக்குள்ள வார தெளிவு, எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க என்றா எங்க இருந்திருக்கிறீங்க, இருந்துதான் வந்திருக்கிறீங்க.
ஆனா நீங்க அந்த இருந்தது எங்கே என்று செய்ய செரிஞ்சா செரிஞ்சிடும்டா செரிஞ்சு இருந்திருந்தா வந்திருப்போமா? வந்திருக்க மாட்டேன். அப்ப வந்து என்னதுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு அது நீ மனடுக்க இங்கதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அடுத்த சொல்றாங்க அந்த உறக்க நிலையில எங்கே நீ அமைந்திருந்தா என்ற வசனத்தை போடுறாங்க. எங்கே ஆழ்ந்த உறக்க நிலையில ஆழ்ந்த உறக்க நிலையாக அமைஞ்சிருந்தா என்றா எங்கே அமைஞ்சிருந்தா என்ற விஷயத்தை போட்டிருக்க மாட்டார். எங்கே அமைந்திருந்தா என்று போட்டிருப்பாளா? போட்டிருக்க மாட்டா. அப்ப அந்த நிலையில எங்க நீ அமைந்திருந்தாய் அறிவாயா? அவ இப்ப அறிய வேண்டிய விஷயம் என்னட்டா அங்க அமைஞ்சிருந்த நிலை. அப்படி என்றா அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையில நான் என்ன செஞ்சிருக்கேன்? அமைஞ்சிருக்கேன். ஏகமா இருக்கிற அந்த நிலையில நான் அமையாம இருக்கேனா அமைஞ்சிருக்கேனா? அமைஞ்சிருக்கேன். அமைஞ்சு அப்ப ஏற்கனவே நான் எப்படி இருந்தேன்? அமையாம இருந்தேன். இதுதான் இந்த சார பாயிண்ட். ஏற்கனவே நான் இருந்தேன், என்ன அமையாம இருந்தேன். ஏன்னா அமைஞ்சி இருந்தது எனக்கு அங்க செய்ய வந்திருந்தா நான் நம்பிக்கை எடுக்க வர தேவையில்லை. அப்ப இப்ப ஈனைக்கு நான் இருக்கன் என்கிறத இப்ப என்ன செய்ய போறேன்? நம்பிக்கையாக இப்ப அந்த இடத்துக்கு போறேன். ஈமான் எடுத்துக்கிட்டேன். இப்ப ஈமான் எடுக்கக்குள்ள இங்க அந்த ஈமான் எப்படி எடுபடுது? இங்க அனுபவமா? அது சரி, ஈமான் எப்படி படுகுது? ஈமான் என்ன சொல்றாங்க? இன்னும் இருக்கிற நான் எங்க போறேன்றதுக்காக. அப்படி என்றா இப்ப ஈமான் எங்க எடுபடுதுன்னா இப்படி இருந்து இப்படி வந்து இப்படி இருந்துதானே ஈமான் எடுபடுது. அப்படி என்ற இன்னைக்கு அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில எப்படி நான் அமைஞ்சிருக்கேன் என்கிற அந்த ஈமான், அந்த அறிகிற விஷயம் இப்படி வந்து இருந்ததுக்கு பிறகுதானே எடுக்கக்கூடிய மாதிரி. உறங்கி கிடக்கக்குள்ள தூக்கத்தில் நடக்கக்குள்ள நான் அப்படி அமைஞ்சிருக்கேன் என்று சொல்லி எடுக்கக்கூடிய மாதிரி யாரும் எடுத்திருந்தா எடுக்கலாமண்டா இப்படி ஒரு விழிப்படுத்தி வந்து இப்படி ஒரு ஆளா இருக்க தேவையில்லை. அப்படின்னா ஒரு விழிப்படுத்தி இப்ப ஆளை வந்து இருக்கிறேன்டா இருக்காருண்டா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுதுண்டா இப்ப இன்னைக்கு என்னத்தை எடுக்கலாம்? இருக்கிற ஆளை எடுக்கலாமா? நம்பிக்கை இருக்கின்ற நம்பிக்கை எடுக்கலாமா? இருக்கின்ற நம்பிக்கை எடுக்கலாம். இப்ப அந்த நம்பிக்கையை கொண்டு விட்டு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போய் அன்னைக்கு நான் இருக்கேன் என்று சொல்லி அப்படி அமைஞ்சிருக்கேன் என்று சொல்லி அறியறையா? இல்ல நம்பிக்கை வந்து ஐநைக்கே அந்த ஆழ்ந்த உறக்க நிலையெல்லாம் இருக்கேன் என்று சொல்லி ஐநைக்கே இருந்து இப்படித்தாண்டாப்பா நான் இருக்கேன் என்று சொல்லி அறியறையா? ஐநைக்கே இருந்து இப்படித்தான் இருக்கேன்னு சொல்லித்தான் அறியுது. அப்ப இப்ப நான் ஆழ்ந்த உறக்க நிலையிலிருந்து ஈமான எடுத்துக்கொள்ள எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? ஒரு அனுப்போடையும் வரல. அப்ப எவ்வளவு தூரம் இப்ப எடுத்துக்கிட்டு போறேன்? ஒரு அனுப்போடையும் எடுத்து போ. ஏன் அது ஒரு அனுப்போடையும் வரல? ஏன் ஒரு அனுப்போடையும் போகல? அதே நிலையில தான் இதுவும் உணர்ந்ததா இருக்கு. நம்ம எடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஏன்னா அனுப்போல வரல, ஏன் அனுப்போல போகல, ஏன் ஒரு அனுப்போல ஒரு இடவழி இல்லாம விட்டேன். ஏன் இன்னைக்கு ஒரு அனுப்போல இடவழி ஒன்று இல்லை. நான் என்ன எடுக்க வந்தேன்? ஈமான். அப்ப ஈமான் என்ன? நம்பிக்கை. அது ஒரு பொருளா? இல்ல.
இங்க இருந்து எடுத்துக்கிட்டு அங்க போறதுக்கும் அங்க இருந்து இங்க வந்து இங்க வேறையா இருக்கிறதுக்கும் அது பொருளா? இல்ல. அப்ப இப்ப வந்து இப்படி இருந்த உடனே அப்பா நான் இருக்கேன்டாப்பா ஒரு நம்பிக்கை வரலையா? ஓ ஒரு வந்துட்டு வா. இப்ப நீங்க இப்ப அங்க போகக்குள்ள இப்ப என்னத்தை எடுத்துக்கிட்டு போகணும்? ஈமானே நம்பிக்கை. இப்ப இன்னும் இருக்கிற இதைய எடுத்துக்கிட்டு போகணும் இல்ல. அங்க இருக்கிற அதை இங்க வெளியே எடுத்துக்கிட்டு வரணும் இல்ல. அப்ப இன்னைக்கு இன்னும் இருக்கிறது தான் அங்க இருக்கிற இருப்பு. இப்ப இருக்கணும் இன்னைக்கு அதே இருப்புலதான் இன்னைக்கு இருக்கேன். நான் மேற்பரப்புக்கு வந்தியா? இல்ல. ஆழத்துக்கு போனையா? இல்ல. என்னட்ட மேற்பரப்பு ஒன்று இருக்கா? இல்ல. ஆழம் ஒன்று இருக்கா? இல்ல. அப்ப எங்கிருந்தோ என்ற வசனம் இப்ப இன்னைக்கு என்ன நமக்கு புரிய வைக்க வருகிறதுண்டா, அமையாம இருக்கானி இருக்க அமையவா இல்லை இருக்கானி அமையறா இல்லை. அப்ப இப்ப அரிய நாடினோட அறிவு என்ன செய்து அமையாம இருக்கிற அவனை வெளிப்படுத்தி காட்டு அமைச்சு கொடுக்குது. வெளிப்படுத்துறதெல்லாம் இப்ப இல்ல, எங்க வெளிப்படுத்துறது? அமைச்சு கொடுக்குது. அறிவு என்ன செய்து அமைச்சு அவன்கிட்ட கொடுக்குது. இன்னும் பாரு. அப்ப இப்ப அமைச்சு கொடுத்த உடனே இப்ப அவருக்கு என்ன வருகிறது? ஈமான் வருது. ஈமான் என்ன? ஈமான் நம்பிக்கை. நம்பினவருக்கு என்ன பேர் சொல்ற? மூமி. மூமி. அப்ப அவனுக்கிட்ட மூமின் என்ற ஒரு நாமம் என்ன? அந்த நாமத்துக்குரிய அந்த அர்த்தம் மூமின் என்ற என்ன? நம்பின விசுவாசி. சரியா? விசுவாசம் கொண்டவன். இந்த விசுவாசம் மூமின் என்று அவனுக்கிட்ட அந்த நாமம் இருக்கக்குள்ள, அவன்ட நாமமாக அவன் உணரக்குள்ள, அதுல நம்பக்கூடிய பொருளாக தன்னைத்தான் நம்பலாமே அல்லாமல் இன்னொரு பொருள் இருக்கா, இன்னொரு பொருள் வருமா, இன்னொரு பொருள் வெளிப்படுமா? அப்ப அந்த நாமத்தை என்ன செய்கிற அறிவு அவனைய காட்டி நீ இருக்காண்டு நம்ப வச்சு அந்த நாமத்தை என்ன செய்யுது? அந்த குணத்தை உணர வைக்குது. இப்படி இந்த நாமத்தை உணர வைக்கிற அந்த நிலை ஏற்பட்ட உடனே இப்ப அவர் அமைஞ்சிருக்கிற நிலை அவருக்கு உணர்ந்துட்டாரா இல்லையா? அமைஞ்சிருக்கிற நிலை இப்ப அவர் உணரப்பட்டுட்டா இல்லையா? இப்படி உணரப்பட்டு அவர் இருக்கிற அந்த நிலையும் அவர் எங்கிருந்தோ என்று சொல்லி அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையும் அமைஞ்சி நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த ஈமான அந்த நம்பிக்கைய எடுத்த அந்த நிலையும் இன்னைக்கு இருக்கு. அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையிலிருந்து வெளியே வந்து ஒளிம்பி ஒரு இடத்தை பிடிச்சி இருக்கமா? இல்ல. அப்ப இப்ப இன்னைக்கு இருக்கும் அதே நிலை. அப்படி நீங்க இப்ப ஏனைக்கு இருக்குவீங்க என்று கேட்டா, இப்ப அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலை தானே ஆழ்ந்த உறக்க நிலை.
அப்படி இருக்கிற அந்த நிலையில நீங்க எப்படி இருக்கிறீங்க என்கிற அந்த அமைஞ்சிருக்கிற அந்த நிலை அறியப்பட்ட போது எப்படி இருக்கிறன்னு அறிவீங்க, எப்படி இருக்கிறன்னு அறியப்படுவீங்க. அப்படி இருக்கிறீங்கன்னு அறியப்பட்ட உடனே இப்ப நீங்க விழிக்கிறது உங்களோட விழிப்பா அந்த அறிஞ்சவண்ட விழிப்பா? அறிஞ்சவண்ட அறிஞ்சவண்ட விழிப்பு ஏற்பட்ட உடனே உலகமாய் இருக்கிறத அவர் என்ன செய்வார்? உலகமாய் இருக்கிறது என்ன செய்வாரு? அறிவர். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில அவரு அமைஞ்சிருக்கிற நிலை அறியப்பட்டுட்டு வா. இப்போ உஸ்தாத் அந்த பாட்டுல சொல்றாங்க, இல்லா பொருள் இருப்பதாகாது, இதனை உன் அறிவு மறுக்குமா? அப்படித்தானே கேட்காது. இல்லா பொருள் இதனை உன் அறிவு ஏற்குமா? ஈனைக்கு இல்லா பொருள் என்று காட்டினேன். இந்த பொருளை இருக்கிற பொருள் என்று சொல்லி இல்லாம பொருளோ இருப்பதில்லை, இருக்கும் இறைவன் மறைவதில்லை. இல்லா பொருள் இருப்பதில்லை, இறைவன் மறைவதில்லை. அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நிலைய அறிஞ்ச உடனே அமைஞ்சிருக்கிற நிலை அறியப்பட்ட பொழுதோ, சரியா, அமைஞ்சிருக்கிற நிலையும் அறியப்பட்டு, அப்படி அறியப்பட்ட அவன் இப்ப விழிப்படுத்தி அந்த விழிப்புல என்னத்தை பார்க்கான்? யார பார்க்கான்? தன்னைத்தான். இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொன்ன அந்த நிலை ஆழ்ந்த உறக்க நிலையா, இப்படி நீங்க விழிப்பா இருக்கிற நிலையா? விழிப்பா இருக்கிற. அப்ப இப்ப நீங்க என்ன இருக்கிற நிலையில இப்ப உங்களுக்கு ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொல்லி ஒன்றும், விழிப்பா இருக்கிற நிலை என்று ஒன்றும், அதுல நீங்க வந்து இப்படி அமைஞ்சிருக்கிறீங்க என்று சொல்லியும் ஒரு நிலை இருக்கா? இருக்கா? இல்லை. இப்போ அது நல்ல அழகா விளக்குறாங்க. இப்ப நான் காட்டின ஐநக்கே இருந்து எடுங்க, புரியுதல்ல? பேரண்ட வெளியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. என்ன செய்யற ஆயிச்சா? நீ ஏது நான் ஏது நிலையான அவன் அன்றி அணுவும் இல்லையா? இப்ப அணு ஒன்று இல்லை என்று சொல்றாளா? அணு ஒன்று இருக்க என்று சொல்றாளா? என்ன சொல்ல வர? அணு இல்லைன்ற உடனே அப்ப இல்லைன்ற எடுக்கிற ஒரு முடிவும் இருக்கு இன்னைக்கு. இல்ல இல்ல, அணு அவனாகத்தான் இருக்கி என்று அப்படி எடுக்கிற ஒரு முடிவும் இருக்கா இல்லையா? இப்ப அவன் நான் அணுவா இருக்கேன் எடுப்பானா? ஆனா இருக்கானா இல்லையா? அணுவா இருக்கா? அது அணுவா? அவன்தான். அணுங்கிறது உங்களோட கட்டுண்ட புலனுக்கு அமைவா நீங்க வச்சு கொண்ட பேரே அன்றி அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் பொறுத்த. அப்ப அவன் அமைஞ்சிருக்கானா? அவன்கிட்ட சொல்லால அவன் அமைஞ்சிருக்கானா? பேரண்ட வெளியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆகிச்சா என்று கேட்டு போட்டு மறு நீ ஏது நான் ஏது
நீ ஏது நான் ஏதுங்கிற சொல்லுல இல்லை என்று சொல்ல வாராங்களா, இருக்கணும் என்று சொல்ல வாராங்களா? இல்ல. அப்படி என்றா நீயும் இல்ல நானும் இல்ல, நிலையான அவன் இருக்கான்னு காட்டிப்பாளா இல்லையா? உணர்ந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு எழுத்துவாது தன்னை எந்த இடத்திலையும் இல்லை என்று காட்டுற மாதிரி ரூமுக்கு போய் நின்றுக்கிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்ற மாதிரி எல்லாம் வருமா? என்ன செல்லணும் அப்ப ரூமுக்கு போய் நின்றுக்கிட்டு? நான் தான் இருக்கேன் அப்படி இல்ல ரூமுக்கு போய் இப்ப அந்த உறக்க நிலையில இழிப்ப உணர்ந்துகிட்டு இருக்கிறவர்கிட்ட அந்த நிலையை விட்டு வெளியே நிக்க நின்றுக்கிட்டு தானே ஒரு ஆள் கேட்காரு. அவர் இழிப்பா இருக்காரு இப்ப, சரியா? இப்ப அந்த இழிப்பு நிலைய பெற்றுக்கொள்ளாதவர், அந்த இழிப்பு நிலையை உணராதவர், அவர் ஆழ்ந்த உறக்க நிலை, நான் அது உறங்கி கிடக்கிறேன் நிற்கிறேன் தூக்கம் பண்ணி வச்சு இருக்கிற ஒருத்தர் அவர் வெளியே நிற்காரா இல்லையா? அவர் எதால நிக்காரு? இழிப்பால வெளியே நிக்காரா, எண்ணத்தால வெளியே நிக்காரா? எண்ணத்தால. அப்படி நிக்கிறவர் இப்ப கேட்காரு. கேட்ட உடனே இப்ப நான் இப்ப அவருக்கு செல்லணும், இப்ப அவரையும் எடுக்கணும்னா அவர் வெளியே நிக்காருன்னு எடுக்கலாம். ஆனா என்ன செய்யணும்? நானும் நிக்கணும், நானும் இல்லை என்ன சொல்லலாம். ரூமுக்க நானும் இருக்கணுமா இல்லையா? அப்படின்னா இப்ப ரூமுக்கு நின்றுக்கிட்டு நான் எப்படி சென்னா பொருந்தும்? லா இலாஹ இல்லானே. இன்னைக்கு லா இலாஹ இல்லா அணை அணைங்கிற சொல் இன்னைக்கு என்னை தவிர சிறுட்டி கிடையவே கிடையாது. என்னை தவிர ஒன்றுமே இல்லை. இப்ப வெளியே நிற்கிறவருக்கு என்ன விளங்கும்? அவருக்கு அவர் யாரை பார்க்கறாண்டா? ராபியை பார்த்துக்கிட்டு அப்ப உங்களை தவிர ஒன்றுமா இல்லை கேட்பாரு. ராபி அவரையும் சேர்த்து தான் சொல்ற, என்னை தவிர ஒன்றுமே இல்லை. கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த உறக்க நிலையில் நினைச்சுக்கிட்டு சொல்றேன் அதை. அப்ப இன்னைக்கு இப்ப ஏக வியாபக நிலையில விழிப்பா ஒளிம்பிட்டமா இனித்தான் ஒழும்பணுமா? ஒளிம்பிட்டோம். மர பார்க்கணும் நிக்கிறதாலாம் அவ்வளோ நிற்க வேண்டிய சிறை ஒன்று பார்க்கணும். இன்னும் பார்க்கணும். அப்ப இது உள்ள நோய் இல்லையா? இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? தந்துட்டேன் மருந்து எல்லாம் நீக்கணும். இப்ப திரும்ப திரும்ப தரக்கூடாது, ரெக்கார்டெல்லாம் போகும். சரி, ஓஃப் ஆகும்.